அன்பு நண்பர்களே, சட்டம் என்ன சொல்லுகிறன்ற யூடியூப் சேனலில் இன்னைக்கு நாம் இந்த நீட் போராட்டத்தை பற்றி பேச இருக்கிறோம். அதுவும் சட்ட ரீதியாக பேச இருக்கிறோம். மற்ற மாணவர்களுக்கும், போராடக்கூடிய மாணவர்களுக்கும், ஆதரவு தருகின்ற மாணவர்களுக்கும், எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மாணவர்களுக்கும், அரசியல் கட்சிகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை அரசியல் காரணங்களுக்காக மாற்றக்கூடிய செயல்களை செய்வதிலிருந்து தப்பிச்சிக்கலாம். அதான் உண்மையான விஷயம். இப்போ இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு போராட்டம் நடக்கிறது, தமிழகத்திலும் நடக்கிறது. அதில் குறிப்பாக நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாய் திறப்பதில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. அதில் நம்மளுடைய சட்ட அமைச்சர் நீட்டுக்கு நாங்கள் எதிர்ப்புன்னு ஒரே கான்செப்டில் சொல்லிட்டு போயிட்டார். அந்த வீடியோவை கூட நான் பார்த்தேன். இப்போது விஷயம் இதுதான். சட்ட அமைச்சருக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை. ஏன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம், சொன்னால் நிறைய பேருக்கு புரியும், பரவாயில்ல. சட்ட அமைச்சர் சொல்லவில்லை என்றாலும் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக, உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களின் சார்பாக. விஜய் அவர்களின் சார்பான அவர் சொல்லித்தான் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் நம்மளுடைய முதலமைச்சர். அதே போல் தாவேகாவுடைய கட்சி தலைவர். அவரிடத்தில் நான் சொல்ல வேண்டிய கருத்தை பொதுமக்களிடத்தில் சொல்லுகிறேன். என்னுடைய கருத்தும் அவருடைய கருத்தோடு ஒத்துப்போகும் என்று நான் நம்புகிறேன். மாற்று கருத்து இருந்தால் முதலமைச்சர் சொல்லட்டும், தவறில்லை. நான் இப்போ இது மாதிரி ரமேஷ் மணிகண்டன் ஒரு பதிவு போட்டார், அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குதுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா சந்தோஷம். அது சட்ட அமைச்சர் மூலியமாக சொன்னாலும் சரி, யார் மூலியமாக சொன்னாலும் சொல்லட்டும். பட் நம்ம இந்த நீட்டை பற்றின விஷயங்களை நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம இந்தியா லெவலில் பேச வேணாம், தமிழ்நாடு லெவலில் பேசிட்டு இந்தியாவை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். தமிழகத்தில், அதாவது இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது, ஆனால் தமிழகத்தில் அதிகபட்சமாக இப்போ இருக்கிறது 78 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. மொத்தம் 14,000 சீட்டு மெடிக்கல் காலேஜில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 14,000 கேண்டிடேட்ஸுக்கு தான் இப்போ நம்ம நீட் தேர்வுன்ற கான்செப்ட் எழுதுகிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை. இப்போது அந்த மாதிரி எழுதும்போது நீட்டு தேர்வு இல்லாமல் நம்ம +2 மார்க் அடிப்படையிலே எழுத வேண்டும் அப்படின்றது ஒரு காலம் வரைக்கும் இருந்தது. அதற்கப்புறம் காங்கிரஸ் காலத்தில் தான் இந்த நீட் தேர்வுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நீட் தேர்வில் இப்போ பேப்பர் லீக் ஆகி போச்சு, தட் மீன்ஸ் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் கதை. அது மூலியமாக நிறைய தவறுகள் நடந்திருக்கிறது அப்படின்றது தான் மாணவர்களுடைய எதிர்ப்பும் போராட்டமும். இப்போது நம்ம ஏற்கனவே தெரியும், நமக்கு எல்லாமே நம்ம எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கிறோம். ஐஏஎஸ்க்கு, ஐபிஎஸ், தமிழ்நாடுல எக்ஸாம் வேணும், அரசு ஊழியர்களுக்கு எக்ஸாம்னாலும் சரி, அதை டிஎன்பிசின்னு சொல்கிறோம். அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு வேலைக்கு நிச்சயமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தேர்வுகள் வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நீட்டிற்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள், ஏன் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது? இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம். இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இதை ஃபேராக சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது நீட்டு வச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த நீட் மூலியமாக டாக்டர் ஆகிற பிள்ளைகளும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். நீட் எக்ஸாம் வைக்காமல் +2 அடிப்படையில் பாஸ் பண்ணி டாக்டர் ஆக போகிறதும் நம்ம வீட்டு பிள்ளைகள் தான். அதாவது தமிழகத்தை சேர்ந்த பிள்ளைகள் தான். நல்லா அதை புரிஞ்சுக்கணும், அரசியலை புரிஞ்சுக்கங்க. எப்படி இருந்தாலும் டாக்டர் ஆக போகிறது நம்ம பிள்ளைகள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீட்டு வைக்கக்கூடாதுன்னு ஒரு சாராரும், நீட்டு வைக்கணும்னு ஒரு சாராரும் பேசி கொண்டிருப்பதின் காரணம் என்ன? பொதுவாகவே நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் போனீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜஸில் நீட் இல்லாத பொழுது எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் யார் வேணாலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், இப்போ 45%, 50% மார்க் வைக்கிறாங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் யார் வேணாலும் பணம் இருந்ததுன்னா மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துக்கலாம். சேர்ந்துட்டு எவ்வளோ 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி பணங்கள்லாம் கொடுத்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த நீட் தேர்வு வந்த பிறகு மினிமம் ஒரு பாஸ் மார்க் இருக்கணுன்ற ஒரு கான்செப்டை சொல்லியிருந்தாங்க. அது கூட பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த நீட் தேர்வு சிலபஸில் நிறைய பிரச்சனைகள், அதாவது ஸ்டேட் சிலபஸ் இருக்குது, சென்ட்ரல் சிலபஸ் இருக்குது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளைகள் கூட நீட்டில் நிறைய மார்க் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனைகளும் இருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம 2 பக்கமும் பேசுவோம். நம்பர் 1, நீட்
வேண்டாம் என்கின்ற ஒரு விஷயத்தை பேசுவோம். அடுத்தது நீட் வேணுன்றதுக்கும் பேசுவோம். அதுக்கப்புறம் முடிவு என்பது நீங்கள் இதை பார்க்குற இந்த வியூவர்ஸ் வந்து நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் வேணாம் அப்படின்னா என்ன செய்யணும்? இது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த காலேஜ் சீட்டு பிரச்சனை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. உச்சநீதிமன்றத்தில் போனவுடனே உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி எக்ஸாம் வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆர்டரும் கொடுத்துட்றாங்க. அந்த ஆர்டர் கொடுத்த உடனே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஒட்டி, அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி இவர்கள் வந்து நீட் தேர்வுன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கான ப்ரொசீஜரை பண்ணி அவங்க நீட் தேர்வை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வைக்கும்பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1 or 2 years, ஐ திங்க் மை மெமரி இஸ் கரெக்ட், அதுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வச்சிடணுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம மாணவர்கள் போராடுவது நீட் வேண்டாம் என்று. அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, அதனால் நம்ம நீட்டை வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க. இப்போது என்னுடைய பார்வை, சட்டத்தின் பார்வை என்ன அப்படின்னா, நம்ம நாடு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற நாடு, அதாவது ரூல் ஆஃப் லா. எத்தனையோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாராளுமன்றத்தில் டைலூட் பண்ணிடுவாங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்கலை, நாங்கள் ஒரு சட்டம் ஏற்றுகிறோம், அந்த சட்டத்தின்படி இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்ற கான்செப்டில் நிறைய விஷயங்களை பாராளுமன்றம் வந்து சட்டத்தை ஏற்றிருக்கிறது. அதுபோல் இந்த நீட்டை வைங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு அது நீட்டு தேவையில்லை, நாங்கள் மாநில லெவலில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சுக்கிறோம், இல்லை டெஸ்ட் இல்லைன்னா நாங்கள் வந்து மார்க் அடிப்படையில் நாங்கள் வந்து பிள்ளைகளை தேர்ந்தெடுத்துக்கிறோன்னு சொல்லி சட்டமன்றத்தில், அதாவது பாராளுமன்றத்தில் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நீட்டு என்பதை ஒழித்து விடலாம் என்ன கிடையாது, அவ்வளோதான். அப்போது அதை மத்திய அரசு செய்கிறதா என்றால் சரி, செய்யவில்லை. அதுக்கு பல காரணங்களை அவர்கள் சொல்கிறார்கள். என்ன அப்படின்னா, தனியார் காலேஜஸ்லாம் வந்து தகுதி இல்லாத மாணவர்கள் எல்லாம் வந்து சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த நீட்டு தேர்வினால் நிறைய கோச்சிங் சென்டரு அது இதுன்னு வச்சு பிள்ளைகள் மாணவர்களுக்கு அதிகப்படியான ப்ரெஷரை கொடுத்து அதுக்கு வந்து ஃபீஸு அது இதுன்னு கலெக்ஷன் பண்ணிங்கன்னா அது பல ஆயிரம் கோடி வந்து ரொட்டேஷனில் மணி ரொட்டேஷனில் இருக்குது. ஸோ இந்த மணி ரொட்டேஷன் என்பது கூட பொருளாதாரத்தில் பல பேருக்கு வேலை கொடுக்குறது, மற்ற விஷயங்கள்லாம் பேச வேண்டியது அவசியம் இருக்கிறது. அதனால் இதில் என்னென்னா, அந்த பணம் கொடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஏழை எளிய மக்கள் இல்லை என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆகையால் நாம் வந்து இந்த நீட்டை பார்க்கும்போது ஒரு வகையில் பார்க்கும்போது பண செலவு, அதே போல் நேர விரயம், அதே போல் ஏழை பிள்ளைகள் வந்து போய் கோச்சிங் சென்டர் படிக்கிற அளவுக்கான சூழ்நிலைகள் இல்லை. இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருப்பதினால் நீட்டை எதிர்க்கிறார்கள். நீட்டை எதிர்க்கிற விஷயம் வந்து ஒரு சாரார் வந்து சரி என்று சொல்கிறார்கள். இதுதான் இப்போது. அப்போது அந்த சட்டத்தை போட்டு நீட்டை வந்து நம்ம வந்து ஒழிச்சிட முடியுமா, அதை எடுத்துட முடியுமானா எஸ், எடுக்கலாம். பாராளுமன்றத்தில் அரசு, இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு நினைத்தால் ஒரு சட்டத்தை ஏற்றி அது ஏற்கனவே வந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீர்த்து போய்விட, அதாவது டைலூஷன்னு நாங்கள் சொல்லுவோம், நீர்த்து போக செய்யலாம். அதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு இருக்கிறது. அது ஒரு சட்டம் ஏற்றுவதன் மூலமாக என்பதுதான் இதற்கான விடை. தம்பி இது பண்ண கட் பண்ணு.